வெல்கம் பேக் டு ஷனா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய காணொளியில் இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியன் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி சூப்பராக ஒரு நெய் சாதம் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நெய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். பண்டான் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் ஒரு லெமன் கிராஸு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, ஸ்டார் அனீஸ் அண்ட் பூ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ்க்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பிரியாணி அரிசி ஒரு 1 ஹவர் முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். நெய் சாதத்துக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ஸ் மில்க் 200 கிராம்ஸ் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணணும். ஒரு பேன் நல்லா சூடாக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, பூ, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். அடுத்ததாக இதில் நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற பண்டான் லீஃப் அண்ட் லெமன் கிராஸ் சேர்த்துக்கலாம். ஏன் பண்டான் லீஃப் அண்ட் லெமன் கிராஸ் நாங்கள் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாசத்தை கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் பண்டான் லீஃப் அண்ட் லெமன் கிராஸை சேர்ப்போம். இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துக்குவோம். வறுத்ததுக்கு அப்புறமா இதில் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சாதம் பார்த்திங்கன்னா பல வகையில் நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியனோட முஸ்லீம் கல்யாணத்துக்கு எப்படி நெய் சாதம் செய்வாங்களோ அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த நெய் சாதத்தை செஞ்சு காட்டுறேன். இந்த நெய் சாதம் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போதே நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிடாதவங்களாக இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருவோம். இது நல்லா வந்ததுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கண்டென்ஸ் மில்கை 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். 3 கோல அரிசிக்கு இந்த 2 கப் கண்டென்ஸ் மில்க் சரியாக இருக்கும். இதில் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிடாதீங்க. கணக்கான பதத்தில் ஆட் பண்ணால் தான் ரைஸ் சூப்பராக வரும். இப்போது இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போது இதில் வெட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாயும் புதினா இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் புதினா இலையும் நீங்கள் சேர்த்து கூட வறுக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ரொம்பவா குழஞ்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அதில் சேர்க்கலை, இப்படி சேர்த்துக்கிட்டேன். இது வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அந்த புதினா இலைக்கும் அந்த பண்டான் லீஃப்க்கும் சூப்பரான ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போது இதை ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். முஸ்லீம் ஸ்டைலில் செய்கிறோன்றதுக்காக அவங்க கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுவாங்க, நம்மளும் சுகர் ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நம்மளோட இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கிரேவியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அரிசி நம்ம ஊற வைக்கிறதுனால உடஞ்சிரும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ரைஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது இது மேலே நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா லீஃபும் நட்ஸு பார்த்திங்கன்னா நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், கேஷ்யூ நட்ஸு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் டம்னு போட்டுட்டு வந்துடுவோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஆனால் அப்புறமா நம்ம கலர் சேர்த்துட்டு இன்னும் டம்க்கு தான் போடணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு வந்துடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அந்த புதினாலாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இதை நடுவில் ஹோல் மாரி போட்டுட்டு நம்ம கலர் வந்து சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்காமையும் நீங்கள் சாப்பிடலாம். பட் கலர் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி கலர் தான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கலரும் வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மறுபடியும் டம்மில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற அந்த புதினா லீஃப், பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம வெளியாக்கிடுவோம். ஏன்னா இதோடு நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம வெளியாக்கிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது எல்லாத்தையுமே வெளியாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த டம்மை வந்து நம்ம உடச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும். சோறும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் சாதத்தோட முட்டை ரெண்டாங்க செஞ்சுருக்கேன், பச்சடி செஞ்சுருக்கேன். அவங்க வந்து இப்படி தான் அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். முட்டை ரெண்டாங்க வந்து நான் இது நாள் வரைக்கும் செஞ்சு வீடியோவாக அப்லோட் பண்ணலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்காக அப்லோட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ நெய் சாதம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக க்ரிம்மியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இப்படி சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.